தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போராடி பாடுபட்டு இன்று உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளராக இங்கே நின்று கொண்டிருக்கின்ற பாடி செல்வம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும். அதே வேளையிலே எதிரணியிலே உள்ள ஒரு துரோகி, அவரும் சரி அவருடைய தந்தை ஜி.கே. மணி அவர்களும் இருவரும் சேர்ந்து நம் கட்சிக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த இயக்கத்திற்காக மிகப்பெரிய துரோகம் செய்தவர்களை தயவு செய்து நீங்கள் ஒதுக்குங்கள். இதை நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக நான் கேட்கின்றேன். உங்களுடைய தம்பியாக, உங்க அண்ணனாக நான் கேட்கின்றேன். கடந்த ஓராண்டு காலமாக என் மனதில் இருக்கின்ற அவ்வளவு பாரங்கள், அதற்கு காரணம் இந்த ஜி.கே. மணி அவர்கள், துரோகி ஜி.கே. மணி அவர்களும், துரோகி தமிழ்குமரன் அவர்களும். சாதாரண துரோகம் கிடையாது. 25 ஆண்டு காலம் கட்சி தலைவராக பொறுப்பு வகித்த ஜி.கே. மணி அவர்கள் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற ஜி.கே. மணி அவர்கள், ஜி.கே. மணி அவர்களுக்கு அடையாளம் கொடுத்த கட்சி. இந்த கட்சியை எதிர்த்து அவருடைய மகனை ஏவி விட்டு திமுகவில் பேசி அதில் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து இந்த கட்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் துரோகி தமிழ்குமரன் அவர்கள் டெபாசிட்டை இழக்க வேண்டும். இந்த கட்சி இல்லை என்றால் ஜி.கே. மணி அவர்கள் எந்த நிலையில் இருந்திருப்பார் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று சூழ்ச்சி செய்து ஸ்டாலின் அவர்களை சேர்ந்து தம் கட்சியிலே குழப்பம் கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக சூழ்ச்சி செய்து, அதுவும் குறைந்த கடந்த ஓராண்டு காலமாக ஐயா மனசை கெடுத்து, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆயிடுச்சு, குழந்தை மாதிரி ஆயிட்டார். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. 45 ஆண்டு காலம் உழைத்து ஐயா அவர்கள், ஐயாவை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, தவறான கருத்துக்களும் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஐயாவை சூழ்ச்சியால் மனது மாற்றம் செய்து இந்த குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்கினது இந்த துரோகி ஜி.கே. மணியும் அவருடைய மகனும் தான். இல்லைன்னா நினைச்சு பாருங்க, இந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதியில் கடைசியா எப்ப போட்டிட்டது யாருக்காவது தெரியுமா? நான் இந்த தொகுதியில கேட்கல, இந்த ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்தில் கடைசியா காங்கிரஸ் கட்சி என்னைக்கு, எந்த வருஷம் போட்டிட்டது யாருக்காவது தெரியுமா? அது 25, 30, 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு போட்டிட்டு இருக்கு. 25 வருஷம் ஆயிடுச்சு, 35 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த தொகுதியில திடீரென்று காங்கிரசுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்வதற்கு என்ன காரணம்? தமிழ்குமரன் டெல்லிக்கு போறாரா, காங்கிரஸ்ல சேர்றாரா, அரை மணி நேரத்தில் பெண்ணாகரம் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்களா? அது ஜி.கே. மணி அவர்களுக்கு தெரியாதா? ஐயா கிட்ட போய், ஐயா திடீர்னு என் பையனுக்கு காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்துட்டாங்க ஐயான்னு சொல்றாரா? ஐயா அதை நம்புறாரா? என்னையா நாடகம் நடக்குது? என்னையா செய்யறீங்க? ஜி.கே. மணி அவர்கள் மு.க. ஸ்டாலினுடைய அடிமை, கைகூலி. தமிழ்குமரன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய கைகூலி அடிமை, ஆளுநாள் அழகராஜா. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த தேர்தலில் நம் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற முயற்சி. இது திமுகவுடைய சூழ்ச்சி. திமுக என்பது தமிழ்நாட்டில் உள்ள எதிரி, தமிழக மக்களுக்கு எதிரி, குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி. இந்த கட்சி மக்களை நேரடியாக சந்திக்க தகுதி, திறமை, துப்பில்லாத ஒரு கட்சி. சூழ்ச்சிகள் செய்து மற்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதில் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று ஒரு சூழ்ச்சி. அதை மக்கள் எல்லாம், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. இது பெண்ணாகரம் தொகுதி, பாப்பாரப்பட்டு பகுதி. இது தெளிவான சிந்தனை உள்ள மக்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.